அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அனைவரையும் வனம் செல்ல ஏற்ற பாதையை அமைப்பீர் என்று பரதன் கேட்டுக்கொள்ளுதல். பாடல் எண் 1051. நன்மை செய்யும் ஒரு பாதை நாடெங்கும் அமைப்பீரே, இன்பம் செய் பாதை எங்கும் ராமநாமம் சுமப்பீரே, துன்பங்கள் வென்றுவிடும் தூய அன்னை தமிழ் போலே, பன்முகமாய் வெற்றி முகம் படைக்கு நெஞ்சாய் கமழ் வீரே. இதுவே 1051வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நன்மை செய்யும் ஒரு பாதை நாடெங்கும் அமைப்பீரே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்பு மிகுந்த கோசல நாட்டு மக்களே, நாம் தண்டகவனத்துக்கு செல்வதற்காக ஒரு அகன்ற அருமையான பாதையை நீங்கள் அமையுங்கள். அவ்வாறு நீங்கள் அமைக்கப் போகின்ற அந்த பாதையானது நமக்கு ராமனை காணக்கூடிய அந்த நன்மையை கொடுக்கக்கூடிய பாதையாக இருக்க வேண்டும். அவ்வாறு மக்கள் அனைவரும் பயணித்து ராமனை காண்பதற்கு ஏற்ற வகையிலே ஒரு அகன்ற பாதையை, இந்த நாடெங்கும் அந்த பாதையோடு இணையும் வகையிலே, தொடர்பு கொள்ளும் வகையிலே ஏற்ற ஒரு அருமையான பாதையை அமையுங்கள். இன்பம் செய் பாதை எங்கும் ராமநாமம் சுமப்பீரே. அந்த பாதையானது ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம் அனைவரையும் இட்டு செல்லக்கூடிய வகையிலே அமையக்கூடிய பாதை என்பதால் அந்த பாதையானது நமக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய பாதை. அத்தகைய இன்பம் விளைவிக்கக்கூடிய அந்த பாதையின் எல்லா பரப்பிலும் எல்லா இடங்களிலும் ராமநாமத்தையே பாட வைத்து அந்த பாதை யாவுமே ராமனின் புகழை பாட ஏற்பாடு செய்யுங்கள். துன்பங்கள் வென்றுவிடும் தூய அன்னை தமிழ் போலே. அன்னை தமிழானது உலகத்திலே உள்ள மொழிகள் அத்தனைக்கும் மூத்த மொழியாய், தாய்மொழியாய், உலகின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாய் விளங்கக்கூடிய தன்மை பெற்றிருந்தும் கூட தன்னுடைய வரலாற்றிலே அது ஏராளமான துன்பங்களை எதிர்கொண்டது. அவ்வாறு ஏராளமான துன்பங்களை எதிர்கொண்டிருந்தும் கூட அந்த துன்பங்கள் யாவற்றையும் தமிழானது வெற்றி கொண்டது. அவ்வாறு துன்பங்கள் யாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வகையிலே திகழும் பன்முகமாய் வெற்றி முகம் படைக்கு நெஞ்சாய் கமழ் வீரே. தமிழானது பன்முகம் கொண்டது. தன்னுடைய பன்முக திறமையினால், அந்த பன்முக தன்மையினால் தமிழானது அனைத்து துன்பங்களையும் வெற்றி கொண்டது. தமிழ் கொண்ட பன்முகமானது இலக்கிய தொன்மை, இலக்கிய வளம், தனித்தியங்கும் திறமை, தாய்மை, அனைத்து மொழிகளுக்கும் தாய்மையாக விளங்கக்கூடிய தாய்மை மற்றும் அறிவியல் முகம், இவ்வாறெல்லாம் பன்முகமாக விளங்கக்கூடிய அந்த தன்மையினால் தமிழானது தான் எதிர்கொண்ட அனைத்து துன்பங்களையும் எளிதாக வெற்றி கொண்டது, இனியும் வெற்றி கொள்ளும். ஆகவே அந்த அனைத்து துன்பங்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய அன்னை தமிழ் போலவே வெற்றி முகம் படைக்கக்கூடிய உள்ளமாக திகழ்ந்து அதன் மூலமாக தமிழ் அடைந்த புகழை போலவே நீங்களும் உங்களுடைய உள்ளத்தால் பெரும் புகழடைந்து அதன் மூலமாக நறுமணம் கமலக்கூடிய உள்ளமாய் திகழ்வீர் என்று அந்த மக்களை நோக்கி பரதன் கேட்டுக்கொண்டார். இதுவே 1051வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1052வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.